என் நண்பன் தேவசுப்பையா எழுதிய கருப்பன் என்ற ஒரு சிறுகதை தொகுப்பு மார்ச் 2024 வெளில வந்துச்சு. அவர் என் கையில் இந்த புத்தகம் வந்து சேரும் பொழுது, கருப்பன் என் கையில் வந்து தவழ்ந்த பொழுது, அது ஒரு புத்தக நாளில் என் கையில் வந்துச்சு. 7 கதைகள் கொண்ட ஒரு சிறுகதை தொகுப்பு. இதில் முதல் கதை வந்து கருப்பன். ஒரு 3 ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த கதை படிக்கும்போது. 3 தலைமுறை, 2 குடும்பங்கள், 2 குடும்பத்தாரும் சந்திக்கும்போது அவங்களுக்கிடையே நடக்கிற பேச்சு வழக்குகள், இதன் மூலமாக வெளில வர்ற கோடாங்கி வடிவேற்ற கருப்பன் மாரநாட்டிலிருந்து ரங்கூனையும் தாத்தனையும் நினைவு கூர்ற ஒரு 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 இடம். கோடாங்கி வந்து அவன் தாத்தனை நினைவுக்கு கொண்டு வர்றதுக்காக சொன்ன ஒரு புனைவு கதை. இதில் நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள். கோடாங்கியோட நண்பர் வந்து கோடாங்கி பீடி வாங்குறதும், கொஞ்ச நேரத்துக்கு கழித்து பார்த்திங்கன்னா அதே கோடாங்கியை வணங்குறதும், இதெல்லாம் ஏற்கனவே எங்கேயோ பார்த்தவங்களுக்கு வந்து இது ஒரு தேஜாவும் மாதிரி இருக்கும், மற்றவங்களுக்கு ஒரு புது உலகம். எனக்கு இந்த புத்தகம், இந்த கதை எஸ்பெஷலி ரொம்ப மனசுக்கு ரொம்ப பிடித்தமானதாக இருந்தது. ஸோ இதை படித்ததுக்கு அப்புறமா நான் சொல்லாடல்கள் ரொம்ப அழகாக இருந்தது. வட்டார வழக்குகள் அந்த வட்டாரத்துலேருந்து வந்ததாலோ என்னவோ தேவாட்ட கேட்டேன், இதை ஒரு ஒளி வடிவில் கொண்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். பண்ணுங்கண்ணா அப்படின்னு சொன்னா. அப்படி அதனுடைய விளைவு தான் இந்த முதல் முயற்சி. இதை கேட்டுட்டு உங்களுடைய நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை சொல்லுங்கள். முயற்சிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். என்ன மாற்றங்கள் செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டே இருப்போம். நன்றி. இது சங்கர் மகாதேவன், தேவாவின் நண்பன். அவர் ரங்கூனிலிருந்து எழுதிய நிறைய கடிதங்களை நான் படித்திருக்கிறேன். கொஞ்சம் சிக்கலான எழுத்துதான். சிவமயம் என்னும் தலைப்பிட்டு வீட்டு விவகாரங்களையும், தொழில் நிலைமைகளையும், உடல் நலனையும், பொருளாதார நிலைமைகளையும் பற்றி நிறையவே எழுதியிருப்பார். கடுதாசி வந்தவுடன் சுற்றி பிள்ளைகளை உட்கார வைத்துக்கொண்டு பெரியத்தையை படிக்க சொல்லுவாளாம் அப்பத்தா. இப்போதும் பேருந்து வசதிகள் இல்லாத, கடைகள் இல்லாத கிராமம். 1940களில் எப்படி இருந்திருக்கும் என்று யோசித்துக் கொள்ளுங்கள். கண்டியில் கடை வைத்திருந்த ஒரு தமிழரோடு கூட்டு சேர்ந்துதான் தாத்தா ரங்கூனில் கடை வைத்திருந்திருக்கிறார். ஏதாவது கொடுத்தனுப்பினால் கூட இலங்கையில் இருக்கும் கண்டி வழியாகத்தான். சுவாரஸ்யமான ரங்கூன் கதைகளை தாத்தாவும் அப்பத்தாவும் இறந்த பின்பு ட்ரங்க் பெட்டியில் இருந்த கடிதங்களை படித்து தெரிந்து கொண்டேன். இரத்தின கம்பளம், குடை, ஜிப்பா, சுங்கிடி புடவைகள், செருப்புகள், பீங்கான் கண்ணாடி கோப்பைகள், பூ போட்ட தட்டுகள், இப்படி நிறைய ரங்கூனோடு தொடர்புடைய பொருட்கள் வீட்டில் இருந்தன. கண்ணாடி ஃப்ரேம்களும் ஜன்னல் கதவுகளும் பர்மா தேக்கில் செய்தவை என்று மூச்சுக்கு 300 வாட்டி சொல்லுவாள் அப்பத்தா. எப்படி கொண்டு வந்தார்கள்? என்ன மாதிரி ஃப்ரைட் சிஸ்டம்? எவ்வளவு காசு? எந்த கிராமம் வரை போக்குவரத்து? எப்படி என்றெல்லாம் எனக்கு அப்போது அதிகம் யோசிக்க முடியவில்லை. பர்மிய முகங்கள் கொண்ட பவுடர் டப்பாக்களில் பெண்கள் ரொம்பவே அழகாய்த்தான் இருந்தனர். எல்லாம் புராதன பொருட்களைப் போல ஆகிவிட்டன என்றாலும் அதுதான் அவர்களின் அப்போதைய வாழ்க்கை. கடுக்கன் தோடு போட்டு கொண்டிருப்பார் தாத்தா என்றும், குளித்துவிட்டு அவர் முடியை சிக்கெடுத்து கொண்டு கொண்டை போட்டுக்கொள்ளும் அழகே தனி என்றும் சொல்லும் அவளுக்கு அவ்வளவு பிரியம் அவர் மீது. அவர் இறந்த பின்பும் வெகுநாள் தலைவழியே மாட்டிக்கொள்ளும் அவருடைய காட்டன் வெள்ளை ஜிப்பாதான் அவளுக்கு தலையணை. என் பேரனோ அல்லது பேத்தியோ நான் வேலை செய்யும் இடத்தை வந்து பார்த்து ஒரு வேலை தேடுவாளோ என்னவோ. எங்கே தாத்தன் இருந்தான், எந்த தெருவில் வசித்தான், எங்கே வேலை பார்த்தான், இப்படி ஒரு எண்ணம் எனக்கு வர காரணம் ரங்கூன். பர்மாவிற்கு சென்று பார்க்க வேண்டும். மியான்மர் என்று அழைக்கப்படும் அந்த நாட்டில் எங்கே கடை வைத்திருந்தார், எந்த தெருவழியே அவர் நடந்து சென்றார், எங்கே தங்கி இருந்திருப்பார், எல்லாம் தேட வேண்டும். தேடிப்போய் பார்க்க வேண்டும். அந்த ஊரில் அவராய் நின்று பார்க்க வேண்டும். சொந்த கிராமத்தை நினைவுகளில் முடிச்சிட்டு கொண்டு பிள்ளைகள், பங்காளிகள், மாமன் மச்சான்கள், நண்பர்கள், எதிரிகள், தொழிலில் இருந்த சவால்கள், பிரச்சனைகள், கடன்கள் என்று யோசித்து பார்க்க வேண்டும். தொடர்பில்லாத ஒரு நகரம் அல்ல அந்த ரங்கூன். அப்பாவின் அப்பா மட்டுமல்ல, அம்மாவின் தாத்தனும் இன்ன பிற நிறைய உறவுகளும் தொழில் செய்த ஊர். கொஞ்சம் முதுகுத்தண்டில் வலிக்கத்தான் செய்கிறது நினைத்து பார்க்கும் பொழுதே. 1962 வாக்கில் ஊருக்கு வந்தவரின் தலையில் இடியைப் போல இறங்கியது அந்த செய்தி. பர்மா இராணுவ ஆட்சிக்கு மாறிய போது அங்கிருந்த வங்கிகளில் இருந்த பணமெல்லாம் ஏதோ ஒரு காரணத்தால் மீண்டும் எடுக்க முடியாத நிலைக்கு போனது. அங்கேயே தொழில் செய்து வங்கியில் சேமித்து வைத்திருந்தவரால் மீண்டும் ரங்கூனுக்கு செல்ல முடியாத சூழலில்தான் கலப்பையோடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு வானம் பார்த்த பூமியின்
புஞ்சை காட்டிற்குள் இறங்கியிருக்கிறார். பர்மா, ரங்கூன் பற்றிய செய்திகளை யார் சொன்னாலும் அதை கேட்பதையே தவிர்த்திருக்கிறார் ஐயா. அவரால் அவ்வளவு சீக்கிரம் அந்த இழப்பிலிருந்து மீண்டு வந்திருக்க முடியாதுதான். 1,00,000 ரூபாய்க்கு மேலான இழப்பில் அதிர்ந்து போய் ஆடத் தொடங்கிய அவரது தலை இறக்கும் வரை ஆடிக்கொண்டேதான் இருந்தது. வெளிநாட்டு சௌகரியம் கிராமத்து வயக்காட்டில் ஓடிப்பிடித்து விளையாடியிருக்கிறது. அந்த விளையாட்டு தான் அவரது வாழ்க்கை. நான், எனது உத்தியோகம், எனது அகங்காரம், ஆசை, தேடல், கவிதைகள், கனவுகள், புத்தகம், பணம், வீடு, வாசல், எதிர்காலம் எல்லாமும். வெகுகாலம் அந்த காசை எங்கேயாச்சும் கொண்டாந்தாரா மனுஷன் என்று வாய்க்குள்ளேயே சொல்லி முனகிக் கொண்டிருந்தாள் அப்பத்தா கிழவி. அவள்தான் தாத்தா மீண்டும் நிமிர முதுகுத்தண்டாயிருந்தவள். ஒரு மூட்டை நெல்லை அனாயாசமாய் கைகளாலேயே தூக்கி போடும் உடல் வலிமை கொண்டவள். கடும் உழைப்பாளி. அவள் பாடும் தெம்மாங்கு பாடல்களை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். வடிவேலு முருகனை கூட்டியாருங்க, அந்த தண்டாயுத பாணியை வீட்டுக்கு கூட்டி வாங்க, திருச்செந்தூரில் போர் செஞ்ச பெரிய வீரனை அழைச்சி வாருங்க, மயில் மேலே பறந்து வரும் மாரழகன் வள்ளி தெய்வானையோடு வாழ்ந்த திருமுருகன், எங்கள் குலத்தை காக்கிற செந்தில் ஆண்டவன் அந்த வடிவேலு முருகனை கூட்டியாருங்க, கூட காவலுக்கு எங்கள் கற்பனையும் உடன் நிற்கச் சொல்லுங்க. இருட்டத் தொடங்கும் போது அரிக்கேன் விளக்கிற்கு மண்ணெண்ணெய் ஊற்றி கண்ணாடி சீசாவை துடைத்து கொண்டே பெருங்குரல் எடுத்து பாடுவது ஊர் முழுதும் கேட்கும். கடவுள் பக்தி என்பது எங்களுக்கு கருப்பன்தான். எதை சொன்னாலும் பாடினாலும் செய்தாலும் கருப்பன் இடையில் வராமல் ஒன்றுமே நடக்காது. இடைத்தரகர்கள் யாரும் கிடையாது. எலா கருப்பா, பாடுறா உன் பிள்ளைக வந்திருக்காக என்று கருப்பனிடம் கோடாங்கி அதட்டிச் சொல்வார். மணியடித்து நண்டு சுண்டுகளுக்கெல்லாம் 90 பூசி, உன் பிள்ளையில நீ தான் காப்பாற்றணும் பார்த்துக்க, இல்லைனா கொண்டே வருவேன் என்று கண்கள் சிவக்க உடம்பெல்லாம் அதிர கோடாங்கி சொல்லும்போதே சுற்றி நிற்கும் 2-3 பேருக்கு ஆவேசம் வந்துவிடும். கருப்பன் இன்னமும் அப்படித்தான் ரொம்ப சிநேகமாயிருக்கிறான். எங்காவது வெளியூர் செல்வதென்றால், புது இலக்கு என்றால் கருப்பனிடம் செல்வோம். 90 பூசிய கோடாங்கி வேகமாய் கத்திச் சொல்வார். நீ முன்னால் போயா, நான் புறத்தாடியே வாரேன். ஆவேசமாக சொன்னவர் அமைதியானவுடன், நீங்கள் எப்படிங்கயா வருவீங்க என்று கேட்டால், அடே சொன்னது நான் இல்லடா கருப்பன்டா என்பார். எங்கே போனாலும் குலசாமியை கும்பிடாமல் இருக்காதப்பூ அப்பத்தா அடிக்கடி சொல்வாள். தாத்தா ரங்கூன் சென்றபோதும் அப்போதிருந்த கோடாங்கி கற்பனை கண்டிப்பாக முன்னால் போகச் சொல்லி இருக்கக்கூடும். தாத்தா அப்பத்தா இருவருமே இப்போது வீட்டு கொல்லை புஞ்சைக்காட்டில் செம்மண் மேடுகளாய் மாறிப்போயிருக்கிறார்கள். வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ரங்கூன் வீதிகளில் செருப்பில்லாமல் நடந்து பார்க்க வேண்டும். ஏதோ கடைவாசலில் இங்கேதான் என் தாத்தன் கடை வைத்திருந்திருப்பானோ என்று யோசித்தபடி விழிகளால் அந்த ஊரை தலை பார்த்து கொண்டே நடக்க வேண்டும். காலம் எல்லா கதவுகளையும் திறந்துதானே போட்டிருக்கிறது. பல வருடங்களாயிற்று குலசாமியை கும்பிட்டு. ஐயாவுக்கு பிறகு ஏனோ அப்பாவிற்கு குலசாமி கும்பிட வர மனமில்லை. சொத்து பிரச்சனையில் அங்காளி பங்காளிகள் அடிதடி வரை போய் ஒரு வழியாய் சமீபத்தில் தான் எல்லாம் முடிவுக்கு வந்தது. அப்பா கருப்பனை பார்த்துட்டு வரலாம்ல. இப்போ தானப்பா ஆஞ்சு ஓஞ்சிருக்கு, கொஞ்சம் கழிச்சு போகலாம், எனக்கும் வேலை இருக்குது. அப்பா சொன்னதை மனசு ஏற்கவில்லை. நானாச்சும் போயிட்டு வரேன்ப்பா. ஒத்தையிலையா? நம்மூருப்பா. ஐயா ஊரை விட்டு வந்தாலும் அதானே நம்மூர். சரி போயிட்டு வா. அண்ணன் இருந்தாங்கன்னா போய் காலில் விழுந்து 90 பூசிக்க, மனஸ்தாபம் குறையட்டும். சொத்துக்கு மதிப்பு இருந்தா இல்லையான்னு தெரியாதியா, ஆனால் பாட்டம் பூட்டம் சம்பாரித்தது அது நமக்குன்னு இல்லாமல் போயிட்டா நாம் யாருன்னு அடையாளமத்து போயிடுவோம். அதுக்காகத்தான் நமக்குன்னு உள்ளதை வாங்கிக்கிட்டோம். கருப்பனை பார்த்து கொடுத்தது. அப்பா மேலே சுற்றிய மின்விசிறியை பார்த்து கொண்டிருந்தார். மதுரை ரோட்டிலிருந்து படமாத்தூர் முக்கில் திரும்பிய பேருந்து ஒடிசலான வேறொரு சாலையில் குலுங்கி சென்று கொண்டிருந்தது. கண்ணாரிருப்பு தாண்டி வண்டி சென்று கொண்டிருந்த போது முன்னால் ஏதோ சலசலப்பு உண்டானது. யோ எப்பையா மிச்ச பாக்கிய தருவ? வாயா போயான்னு பேசாதம்மா, மரியாதையாக பேசு. கூட்டத்துக்குள் பிதுங்கியபடி கெச்சலான அந்த கண்டக்டர் உருமினார். ஐயானு கூப்பிடாம உன்னைய வேற எப்படி கூப்பிடுறது? கோபமாய் கத்தினால் கண்டாங்கி சிலை கட்டி. அப்போதுதான் காது வளர்த்து தண்டட்டி போட்டிருந்த மத்திம வயது பெண். அள்ளிச் செருகியிருந்த முடியும் குலுங்கி பேசுகையில் முன்பின்னாய் அலைந்த தண்டட்டியும் என்று தாட்டிகமாயிருந்த அவள் மறுபடி கத்தினாள். கருத்த தேகத்தில் 2 மூக்கத்திகளோடு கொல்லங்குடி காளியாத்தலாய் தெரிந்தாள். 1,000 ரூபா காசுக்கு ஏன் கத்துற? பொருந்தபடி கோபமாய் காசை கொடுத்த நடத்துனரின் கட்டுப்பாடு இல்லாமல் கொடுத்த காசில் 8 கீழே விழுந்தது. காசை வீசி எறிகிற? கவர்மெண்ட் வேலை பார்த்தா நீ என்ன பெரிய இவரா? தண்டட்டி சீரியது. வாயை மூடிட்டு பேசாமல் இருமா. காசை எடுத்து கையில் கொடுத்துவிட்டு முணுமுணுத்தபடி
பின்னால் நகர்ந்தார் அவர். கியரை முறுக்கி கீழே நகர்த்தி பெரிய ஸ்டேரிங்கை வளைத்தபடி, சண்டை போடாதீங்கய்யா என்று பிரேக்கின் மீது ஏறி நின்று ஓட்டினர் வண்டியை நிறுத்தவும், பச்சேரி எல்லாம் இறங்கு என்று கத்தினார் நடத்துனர். உர் உர் என்று பேருந்து முழுதும் அதிர்ந்தபடி வண்டி நிற்க தண்டட்டி அணிந்த அந்த மத்திம வயது பெண் கீழே இறங்கினாள். கையில் ஒரு கடகம். இறங்கியவள் கடகத்தை ரோட்டில் போட்டுவிட்டு பக்கத்தில் இருந்த தேநீர் கடையை பார்த்து கத்தினாள். உங்கூர்காரிய கேவலமாக பேசி அசிங்கப்படுத்துகிறான் அந்த தூமைய குடிக்கி கண்டக்டர். உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லாமல் டீ குடிச்சிட்டு உட்காந்துருக்கீங்க. தோளில் சிவப்பு துண்டு போட்ட ஒரு பெருசு, சட்டை இல்லாமல் நரைத்த கடா மீசை வைத்த ஒரு மத்திமம், தினத்தந்தி பேப்பரோடு டீயை உறிஞ்சி கொண்டிருந்த 2 இளவட்டம், டீ கடைக்காரர் என்று அத்தனை பேரும் டீக்கடையை விட்டுவிட்டு அவளிடம் வந்தனர். என்னத்தா, ஏன் இப்படி காட்டேரி மாதிரி கத்துற என்று அவர்கள் கேட்கவும், கண்டக்டர் கீழே இறங்கவும் சரியாயிருந்தது. பொம்பளை பிள்ளைகிட்ட என்னடா உரண்ட? கண்டக்டர் காதில் ஓங்கி ஒன்று வைத்தார் டீக்கடைக்காரர். இளவட்டங்களும் மத்திமமும் கடாமீசையும் சத்தம் கேட்டு கூடிய இன்னும் 4-5 பேரும் கண்டக்டரை போட்டு வெளுத்தனர். பச்சேரிக்காரன்னா சும்மா நினச்சியா? பேருந்தில் இருந்தவர்கள் இறக்கி விளக்கிவிட கண்டக்டர் பக்கோடாவை தின்றுவிட்டு கசக்கி போட்ட பொட்டணம் பேப்பர் போல கிடந்தார். முதலில் இறந்த டீக்கடைக்காரர் கோபமாய் கண்டக்டரை பார்த்து, என்னையா பிரச்சனை என்று கத்தினார். அதான் அடிச்சிட்டில, இன்னமே எதுக்கு பிரச்சனையை கேட்குற? போங்கப்பா, உங்களையெல்லாம் கருப்பன் கேட்பான் என்று கண்ணை கசக்கியபடி கண்டக்டர் வண்டியில் ஏறினார். மறுபடியும் எல்லோரும் ஏறிக்கொள்ள வண்டி திருப்பாச்சேத்தி நோக்கி நகரத் தொடங்கியது. முதல்ல அடிப்பாங்களாம், அப்புறம் நியாயம் கேட்பாங்களாம். முன் சீட்டில் இருந்தவர் பக்கத்தில் இருந்தவரிடம் சொல்ல, ஆமாண்ணே, மேலே எதுவும் கேட்டால் அப்புறம் காரை போக விட மாட்டாங்க என்றார். எல்லாவற்றிற்கும் பழக்கப்பட்டவர் போல மறுபடி, டிக்கெட் யாருக்கும் வேணுமா, சில்லறை பாக்கி இருக்கா என்று கேட்டபடி போய் அவரது சீட்டில் அமர்ந்து கொண்டார் கண்டக்டர். மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.